சி-விஜில் செயலி உதவியுடன் தேர்தல் தொடர்பான புகார்கள் தெரிவித்தால் 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,08,960 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 13,620 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலையைப் போல வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் இஸ்லாமியர்கள் மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடத்தினர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மசூதிகளில் திரண்டு ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு ரமலான் தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பண்டிகை நாளில் வரிசையில் நிற்க வைத்து விவரங்கள் சேகரிப்பது தங்கள் உணர்வுகளை புண்படுத்துவதாக இஸ்லாமிய அமைப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலின் தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக டெல்லி சென்றுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று காலை 11:30 மணிக்கு அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். அமித்ஷாவுடன் ஏற்கனவே இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என தேமுதிக மாநிலங்களவை எம்பி எல்.கே. சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதிமுக வாஷ் அவுட் ஆகும் எனவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் நெல்லை முபாரக் கூறியுள்ளார். தவிக தலைவர் விஜயை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் செய்த என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமியின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது. ரங்கசாமி பெயரில் அசையும் சொத்து 21,25 லட்சம் ரூபாயும், அசையா சொத்து 27,78 லட்சம் ரூபாயும் உள்ளது. விளாத்திக்குளத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். கைதான தர்மமுனீஸ்வரனை பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து மதுரை சிறைக்கு போலீசார் மாற்றியுள்ளனர். கிண்டி சிறுவர் பூங்காவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில்
பறவைகளை கையாள்பவர்கள் கவனத்துடன் பணிபுரிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முழுமையாக சமைக்கப்படாத இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஜவுளி பாரம் ஏற்றி வந்த லாரி விபத்திற்குள்ளானது. பலத்த காயமடைந்த ஓட்டுநர் ஜவுளி மூட்டைகள் திருடு போகக்கூடும் என்று உரிமையாளர் கூறியதால் 4 மணி நேரமாக லாரியை காவல் காத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தனது நாட்டு விமான நிலையத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்க இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க அனுமதி மறுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் இலங்கை நடுநிலையாக செயல்பட விரும்புவதாகவும் நாடாளுமன்றத்தில் அவர் கூறியுள்ளார். சிரியாவில் உள்ள குர்திஷ் இன மக்கள் நவ்ரூஸ் புத்தாண்டை விமரிசையாக கொண்டாடினர். வசந்த காலத்தின் வருகை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் இந்த பண்டிகையை தீமூட்டியும் பாரம்பரிய நடனமாடியும் அவர்கள் வரவேற்றனர். அமெரிக்காவில் நடந்து வரும் மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் 3ஆம் சுற்றுக்கு நட்சத்திர வீராங்கனை கோகோ காஃப் முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2ஆம் சுற்று போட்டியில் இத்தாலி வீராங்கனை எலிசபெத்தாவை வீழ்த்தினார்.